டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான வாட்ச் மூவின்னு தான் நான் சொல்ல முடியும். அதர்வா பொறுத்தவரை பார்த்தோன்னா பயங்கர ஃபைட்ஸ்லாம் பயங்கரமாக கொண்டாப்புல அந்த நம்பிக்கையில் தான் வந்தோம். ஆனால் ஃபைட்ஸ் அந்தளவுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. கதை வந்து அந்த மாதிரி ஒரு அதாவது ஹாஸ்பிட்டலில் குழந்தைகள்லாம் பச்சை குழந்தைகள்லாம் தொலையுது இல்லையா. ஸோ அதுதான் இந்த படத்தோடைய நாட்டு. குழந்தை ஒன்று தொலைஞ்சது, யார் கடத்தினா எது கடத்தினாங்க, அந்த குழந்தை என்னாச்சுங்கிறது கதை. பிறந்த குழந்தையோடனே அதர்வாவுடைய குழந்தை மிஸ் ஆயிடுது. அதை தேடி படம் ஃபுல்லாக அலையிறாரு. கடைசியில் என்னன்னு சொல்கிறது கிளைமாக்ஸ். என்ன பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நிமிஷா விஜயன் வந்து கலக்கிட்டாப்புல. கிளைமாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு அப்படியே ஹார்ட் பீட் எகிரும் அந்த குழந்தைய பற்றி பேசும்போதுலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கனெக்ட் ஆகிறதால படம் வந்து ரொம்ப மோசம் கிடையாது. ஒன் டைம் வாட்சபிள். அதாவது நார்மலாக இந்த மாதிரி பொண்ணுங்களை கடத்துறது பிள்ளைங்களை கடத்துறது நிறைய படம் வந்து அதே மாதிரி படம் இருக்குது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். இல்லை அது மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்குது. என்னடா எப்படிடா போகுது அப்படின்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப் வந்து அப்படியே சேஞ்ச் ஆயிடுது. கலரே சேஞ்ச் ஆயிடுது. எதுக்கு கடத்துறாங்க ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் அதில் வச்சதுனால நம்மளுக்கு கனெக்ட் ஆச்சு. ஆஹா இதுக்கு தான் பண்ண போகிறாங்க போலன்னா தெக்குன்னு இருக்குது. அதுக்கான கனெக்டிவிட்டிலாம் கரெக்டாக பண்ணியிருக்காரு டேரக்டர் உண்மையிலே பாராட்டணும். அதுக்கு தோதா வந்து மியூசிக்கு, சினிமோட்டோகிராஃபி, அதர்வாவுடைய நடிப்பு, நிமிஷாவுடைய நடிப்பு எல்லாமே வந்து கரெக்டாக பேரலாக ஈக்குவலாக இருந்ததுனால படம் ஒரு நல்ல படமாச்சு. சித்தா பார்த்தம்போது எப்படி ஃபீல் வந்துச்சு, அது வேறு ஜானரு. இது வந்து அதோட ஈக்குவலான ஒரு ஜானர் தான். இதுவும் வந்து சென்சிட்டிவான ஜானர் தான். ஒரு குழந்தை மிஸ் ஆச்சுன்னா எவ்வளோ பதட்டப்படுவோம். ஸோ அதை வந்து கிளியராக சொல்லியிருக்காப்புல. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா பெத்த தாய்க்கு தான் தெரியும் புள்ள அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 10 நிமிஷத்தில் வந்து குழந்தைய கொடுக்குறாங்க, பால் ஓட்டிட்டு போயிடுறாங்க. அடுத்து 35 நிமிஷம் கழிச்சு குழந்தைய கொடுக்குறாங்க, இது ஏன் குழந்தை இல்லைன்னு சொல்லுது. அந்த பார்த்த 2 நிமிஷத்துலேயே அந்த தாய்க்கு தான் தெரியும் தன்னுடைய குழந்தை. நானும் அப்பாக்காரனுக்கு தெரியல, நம்ம குழந்தைதான் சொல்கிறாங்க. இல்லை இது என் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி டிஎன்ஏ பண்ணி பார்த்தா உண்மையிலேயே அந்த குழந்தை வந்து அரை மணி நேரத்தில் கையில் கொடுத்த குழந்தை வந்து அவங்க குழந்தை இல்லை. ஸோ அது ஒரு நல்ல ட்விஸ்ட்டு, நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலியில் வந்து ரொம்ப பிடிக்கும். என்னை மாதிரி ஒரு பையனுக்கே ஒரு ஆம்பளைக்கே வந்து இந்த படம் கனெக்ட் ஆச்சுன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் ரொம்ப கனெக்ட் ஆகும், ரொம்ப பதறுவாங்க. சாங்ஸ்லாம் ஓகே, எந்த இடத்துல என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காப்புல. என்னென்னா இன்னும் தியேட்டர் மெட்டீரியல் பயங்கரமாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கணும்ல. பிரம்மாண்டம் வந்து மிஸ் ஆச்சு, அது மனசு கஷ்டமாக இருக்குது. வேறு பிரிச்சுருவாப்புல, செம்ம பிரிச்சு ஃபிட்டாக இருக்காப்புல. என்ன சொல்கிறது, ஆக்ஷன்லாம் பிரித்து மேஞ்சிடாப்புல. 10க்கு வந்து 6.8 கொடுப்பேன்.